திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. கனமழை காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்ததும் கேஆர்பி அணையிலிருந்து உபரிநீர் திறக்கப்பட்டதும் சாத்தனூர் அணையின் நீர்மட்டம் உயர காரணமாகியுள்ளது. அணையின் மொத்த உயரம் 119 அடியாக உள்ள நிலையில் தற்போது நீர்மட்டம் 111.65 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 336 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் வசனக்குடியில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட புலி தொடர்ந்து வனத்துறையின் கண்காணிப்பில் உள்ளது. சுமார் 14 வயதுடைய இந்த புலி வயது மூப்பு காரணமாக தனது வேட்டையாடும் திறனை இழந்துள்ளது. கல்குவாரி பகுதியில் கொட்டப்படும் இறைச்சி கழிவுகளை உண்டு தனது பசியை போக்கி வருகிறது. மக்களின் பாதுகாப்பிற்காக 24 மணி நேரமும் புலியை கண்காணித்து வருவதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. மயக்க ஊசி செலுத்தி புலியை பிடித்து சிகிச்சை அளிப்பதில் சிக்கல்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. துபாயிலிருந்து தூத்துக்குடி துறைமுகம் வழியாக கடத்தப்பட்ட சுமார் 2 லட்சம் வெளிநாட்டு சிகரெட்டுகளை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஜபல் அலி துறைமுகத்திலிருந்து தூத்துக்குடி துறைமுகத்திற்கு பேரிச்சம்பழங்களை ஏற்றி வந்த கண்டெய்னரை சோதனையிட்ட போது சிகரெட் பெட்டிகள் மறைத்து வைத்து கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து 1300 பெட்டிகளில் இருந்த 4 கோடி ரூபாய் மதிப்பிலான சிகரெட்டுகளை பறிமுதல் செய்த புலனாய்வு துறையினர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் சுமார் 37 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடத்தல் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஷார்ஜாவிலிருந்து வந்த 7 பேரை சந்தேகத்தின் பேரில் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது அவர்களிடமிருந்து வெளிநாட்டு சிகரெட்டுகள், சிகரெட்டுகள், ஆவணமில்லாத மடிக்கணினிகள் மற்றும் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக 7 பேரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. அவிநாசி அருகே கிணற்றில் குதித்த நண்பனை காப்பாற்ற சென்றவர் உட்பட 2 நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். துண்டக்காம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் நவீன்குமார் மது போதையில் இருந்த நிலையில் தன் தாயிடம் பணம் கேட்டு தொல்லை செய்துள்ளார். அவர் பணம் தர மறுத்ததால் அருகில் இருந்த கிணற்றில் குதித்துள்ளார். இதையடுத்து நவீன்குமாரை காப்பாற்ற அவரது நண்பர் பிரவீன் ராஜும் கிணற்றில் குதித்த நிலையில் 2 நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 2 உடலையும் மீட்டனர். புதுச்சேரி காலாப்பட்டில் கோயில் நிலங்களை ஆக்கிரமித்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி மீனவர்கள் மறியலில் ஈடுபட்டனர். நீதிமன்ற உத்தரவிற்கு பிறகும் இந்து சமய அறநிலையத்துறையை நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். கிழக்கு கடற்கரை சாலையில் நடைபெற்ற மறியலால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என வட்டாட்சியர் செந்தில்குமார் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. சேலத்தில் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சார்பில் பள்ளி மாணவியருக்கான மாவட்ட அளவிலான சிலம்பம் போட்டி நடைபெற்றது. இதில் வயது மற்றும் எடை அடிப்படையில் 23 பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டன. தொடுமுறை, ஒற்றை சிலம்பம், இரட்டை சிலம்பம் உள்ளிட்ட போட்டிகளில் மாணவியர்கள் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர். இதில் முதலிடம் பிடிக்கும் மாணவியர் மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெறுவர். சென்னை அம்பத்தூரில் சாலையில் ஏற்பட்ட ராட்சச பள்ளம் சீரமைக்கப்பட்டது. கடந்த 17ஆம் தேதி கருக்கு சாலையில் திடீரென ஏற்பட்ட பெரும் பள்ளத்தில் 2 சக்கர வாகனமும் ஒரு லாரியும் சிக்கிக் கொண்டன. இதனால் அந்த சாலையில் போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு வாகனங்கள் மாற்று வழியில் திருப்பிவிடப்பட்டிருந்தன. 1 வாரமாக மேற்கொள்ளப்பட்ட சீரமைப்பு பணிகள் முடிவடைந்ததை அடுத்து தற்போது மீண்டும் வாகன போக்குவரத்து தொடங்கியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் ஐயன்கோவில்பட்டு பகுதியில் விநாயகர் சதுர்த்திக்கான சிலைகள் தயாரிப்பு பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த ஆண்டு சத்ரபதி சிவாஜியை போற்றும் வகையில் விநாயகர் சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அரசு வழிகாட்டுதலின்படி 10 அடி உயரத்திற்குட்பட்ட சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பு இல்லாத காகிதக்கூழ் சிலைகள் மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளதால் ஆர்டர்கள் குறைந்திருப்பதாக விற்பனையாளர்கள் கூறுகின்றனர். மாநில அளவிலான 51வது துப்பாக்கி சுடும் போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் ஆவாரம்பட்டியில் தொடங்கியுள்ளது. தமிழ்நாடு துப்பாக்கிச் சுடும் சங்கம் மற்றும் ராயல் ஸ்போர்ட்ஸ் கிளப் இணைந்து நடத்தும் இப்போட்டியை திருச்சி மத்திய மண்டல ஐஜி ஜோஷி நிர்மல்குமார் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 257 வீரர்கள் பங்கேற்கும் இந்த போட்டி அடுத்த 5 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் வென்றவர்களுக்கு சிவந்தி ஆதித்தனார் கோவில் வழங்கப்பட்டுள்ளது.
காரைக்காலிலிருந்து மதுபானங்களை கடத்தி வந்த வேன் ஓட்டுநர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் கைது செய்யப்பட்டார். காரைக்காலிலிருந்து மதுபானங்கள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் மன்னார்குடி தேரடி பகுதியில் வேன் ஒன்றை காவல்துறையினர் சோதனையிட்டனர். அப்போது மதுபானங்கள் கடத்தப்படுவது தெரியவந்ததை அடுத்து வேன் ஓட்டுநர் ராஜ்குமாரை கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் வசந்தன் கோவின் 130வது புதிய கிளையை கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினரும் வசந்தன் கோவின் பங்குதாரருமான விஜய் வசந்த் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் குத்துவிளக்கேற்றி முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். அப்போது வாடிக்கையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நகராட்சி தற்காலிக தூய்மைப் பணியாளர்கள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம், தூய்மைப் பணியை தனியாரிடம் ஒப்படைக்கக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரிதன்யா தற்கொலை வழக்கில் அவரது கணவர் உட்பட 3 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டுள்ள நிலையில் நீதி கிடைக்கும் வரை போராடுவேன் என ரிதன்யாவின் தந்தை தெரிவித்துள்ளார். திருப்பூர் அவினாசியைச் சேர்ந்த புதுமண பெண் ரிதன்யா தற்கொலை வழக்கில் அவரது கணவர் கவின்குமார், மாமனார் மற்றும் மாமியார் ஆகியோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள ரிதன்யாவின் தந்தை அண்ணாதுரை தனது மகளுக்கு நீதி கிடைக்கும் வரை சட்ட போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தார். வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். தெருநாய்களுக்கு பாதுகாப்பு வழங்கிடக் கோரி விலங்குகள் நல ஆர்வலர்கள் சார்பில் சென்னை புதுப்பேட்டையில் அமைதி பேரணி நடந்தது. சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த பேரணியில் நடிகை வரலட்சுமியின் தாயார் சாயா வரலட்சுமி கலந்து கொண்டு தெருநாய்களை சாலையில் விட்டுவிடுங்கள் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு நன்றி தெரிவித்தார். எல்லா தெருவிலையும் எல்லா நாயும் கடிச்சிருந்தா நம்ம எல்லாம் இவ்வளவு நாள் உயிரோட இருந்திருக்கவே முடியாது. ஏன் கடிக்குதுன்னா அதுக்கு சில ஸ்பெசிபிக் காரணம் இருக்கு. அதை ஈஸியா நம்ம அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். ரேபீஸ் வேக்சின் இருக்கு, 30 ரூபாய் தான் அந்த வேக்சின். கவர்மெண்ட் எல்லா நாய்க்கும் ரேபீஸ் வேக்சின் போடலாம், அதுக்காக அவங்களுக்கு பணம் அலோகேட் பண்றாங்க. அது தவிர கருத்தடை பண்ணோம்னா நாயோட எண்ணிக்கை ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும். இந்த தீர்ப்பு மட்டும் இல்லைன்னா என்ன இருக்கும், இன்னும் அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரி போராட்டம் வர வேண்டியது. எமோஷனல் பாண்டிங், டாக்ஸ் ஆர் எமோஷனல் பாண்டிங் வித் ஹியூமன் ஃப்ரம் எவல்யூஷன் சயின்ஸ். அடுத்த 2 இயர்ஸ்ல பாருங்க, நாய்கள் ரோட்ல இருக்காது. அதுங்க வேணும்ட்டு போய் கடிக்கிறதோ கிடையாதுங்க. இடத்த மாத்தி விடும்போது பசிக்கு சாப்பாடு தேடி போகுது. அந்த சாப்பாடு தேடும் போது அங்க இருக்கிற ஏரியா நாய்கள் அதை துரத்துது. சாப்பாடு இல்ல, குட்டிகளை வண்டி அடிச்சு போடுது. அப்போ அது தன் குட்டியை காப்பாத்துறதுக்காக கடிக்கலாம். எவரி ஸ்ட்ரீட்ல ஒரு அனிமல் வெல்ஃபேர் பர்சன் வரணும். நார்மலா நிறைய பேர் இருக்காங்க அனிமல் வெல்ஃபேர் பர்சன்ஸ். இவங்க எல்லாம் சேர்ந்து கவர்மெண்டோட ஜாயின் பண்ணி ஸ்டெரிலைசேஷன், வேக்சினேஷன், ஃபீடிங், அடாப்ஷன் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணாலே இதோட பிரச்சனையே சால்வ் ஆகும். எல்லாரும் கொஞ்சம் இப்ப சொல்லிருக்காங்க ஒரு காமனான பிளேஸ்ல ஃபீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. மனுஷனுக்கே ஒருவேளை சாப்பாடு இல்லைன்னா வெறி பிடிக்கிற மாதிரி அதுங்களும் வாய் இல்லாததுங்க. அதனாலதான் அதுங்களுக்கு வெறி பிடிச்சிருது.